வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திருவரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் ஐரோப்பிய விஜயமாக ஜெர்மனிக்கு விஜயம். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பாக விசாரணை நடத்த மூவரடங்கிய விசேட குழு ஒன்று நியமனம். அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளும் விஷயத்தில் அரசாங்கம் தற்போது தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளாமல் ஜனாதிபதி செயல்படுவதாக சர்வஜன சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணம் ஜூன் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதற்கு முன் ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு விஜயமாக இந்தியா, பின்னர் சீனா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணித்திருந்தார். ஜெர்மனிக்கான இந்த பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய விஜயமாக அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜோலிசங் ஜூஎசைட், இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான செயல் திட்ட இயக்குனர் மற்றும் திட்ட அலுவலக இயக்குனர் மௌரின்சியா ஆகியோர் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளனர். பிரதமர் அலுவலகத்தின் தகவலின்படி இந்த சந்திப்புக்கு பின் இலங்கைக்கான அமெரிக்க உதவி திட்டத்தின் வளர்ச்சியும் எதிர்காலத்தில் நிலையான ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளும் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சமீபத்தில் அமெரிக்கா அனைத்து வெளிநாட்டு உதவிகளுக்கும் விதித்துள்ள 3 மாத தற்காலிக இடைநிறுத்தம் குறித்து இது அமெரிக்க கருவூலத்துறையின் மேலதிக மதிப்பீட்டை எதிர்பார்க்கும் நிலையில் ஏற்பட்டதென்றும் அதன் பொருளாதார மற்றும் சமூக விளைவுகள் குறித்து பிரதமரிடம் அமெரிக்க குழு விளக்கம் அளித்தது. இந்த முடிவின் தாக்கங்கள் குறிப்பாக பெண்கள் தங்குமிடங்கள் போன்ற முக்கியமான சமூக மேம்பாட்டு திட்டங்களில் ஏற்படும் சவால்கள் மற்றும் தற்போதைய ஆதரவு திட்டங்களின் இடையூறுகள் ஏற்படக்கூடிய நிலையில் உருவாகும் மனிதாபிமான அக்கறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்கா உலகளாவிய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாக இருதரப்பும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பின் தொடர்ச்சியும் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையின் வளர்ச்சி முன்னுரிமைகளை ஆதரிக்க மாற்று வழிகள் குறித்து அமெரிக்கா காட்டிய உறுதிப்பாட்டை பிரதமர் பாராட்டினார். துறைமுக நகரத்திற்கான வரிச்சலுகைகள் நீக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அழுத்தம் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன அரசாங்கத்தின் உதவியோடு கொழும்பில் கட்டமைக்கப்பட்ட துறைமுக நகரத்தில் முதலீடு செய்வோர் வரி மற்றும் சுங்க வரிகளில் இருந்து விலக்கு பெறும் வகையில் சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன. எனினும் இந்த வகை வரி விலக்குகள் அரசாங்கத்திற்கு எதிர்பார்த்த வருவாயை உருவாக்குவதில் தடையாக அமைவது என்பதற்காக இந்த வரிச்சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. இதன் விளைவாக கொழும்பு போர்ட் சிட்டியில் முதலீடு செய்யும் எதிர்கால முதலீட்டாளர்களை ஈர்க்க அரசாங்கம் சவால்களை எதிர்கொள்வதாகவும் இது தொடர்பான நெருக்கடிகள் உருவாகி வருவதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு மூவரடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கமைய இந்த விசாரணை குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் குழுக்களின் துணைத் தலைவர் ஹேமாலி வீரசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். குழுவின் மற்ற உறுப்பினர்களாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக ஆகியோர் அமர்ந்துள்ளனர். மே 20ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வின் போது தயாசிரி ஜெயசேகர மேற்கொண்ட செயல்கள் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இந்த நடத்தையை ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதே கொடுத்த குழுவின் முக்கிய பணியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளும் விஷயத்தில் அரசாங்கம் தற்போது தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கான நேர்காணலில் பேசிய ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தற்போதுள்ள அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாமும் இதில் அடங்குவதாக கூறியவர் சில சந்தர்ப்பங்களில் புதிய அமைச்சர்களையும் நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார். இதேவேளை 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தமிழ் மாணவர்கள் சிங்களத்தையும் சிங்கள மாணவர்கள் தமிழையும் 2ஆம் மொழியாக கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய திட்டம் அமலாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியை மற்றும் சிங்கள மாணவர்கள் தமிழ் மொழியை 2ஆம் மொழியாக கற்க வேண்டும். இந்த திட்டம் ஆரம்பத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான மொழி பயிற்சி வழங்கப்பட்ட பிறகு அது முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளாமல் ஜனாதிபதி செயல்படுகின்றார் என்று சர்வஜன சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர் யுத்த வெற்றியை நினைவு கூறும் நிகழ்வில் ஜனாதிபதி எடுத்த செயல்பாடுகள் பல விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக அரசாங்கம் இப்போது பல தரப்புகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடுகிறது. எங்களுக்கும் அந்த அழைப்பு வந்துள்ளது. ஆனால் கடந்த காலங்களில் எங்கள் உட்பட பல தரப்பினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இப்போது அந்த அழைப்புகள் எவ்வாறு நியாயம் செய்யப்படுகின்றன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். யுத்த வெற்றி தினத்தன்று ஜனாதிபதி அரங்கேற்றிய நிகழ்வு ஒரு நாடகமாகவே காணப்படுகிறது. இராணுவத்தை படையினர் என்று குறிப்பிடுவது எவ்வாறு சாத்தியம்? அப்படியானால் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேகர் இராணுவ வீரர் அல்லவா? அவரை சிப்பாய் என்று அழைப்பீர்களா? இராணுவத்தினருக்கு தேவையான மரியாதை மற்றும் கௌரவம் வழங்கப்பட வேண்டும். வடக்கிலும் தெற்கிலும் உள்ள மக்களின் உண்மையான விருப்பங்களையும் அபிலாசைகளையும் ஜனாதிபதி உணர முடியாமல் செயல்படுகிறார். யுத்த வெற்றி தினத்தன்று அவர் எடுத்த நிலைப்பாடு நாட்டின் தற்போதைய நிஜ நிலைமையினை வெளிப்படுத்துகிறது. உணர்வு பூர்வமான அணுகுமுறையை விட்டு விலகி யதார்த்தமான வழியில் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்றும் திலீப் ஜாவேர வலியுறுத்தினார். வெள்ளவத்தையில் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் தகவலின்படி திம்பிரிகசாயாவில் உள்ள ஒரு சொகுசு தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன் கொழும்பு வெள்ளவத்தை ஹேவ்லாக் சிட்டி பகுதியில் உள்ள ஆடம்பர குடியிருப்பு தொகுதியில் T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 40 மற்றும் 68 வயதுடைய 2 பெண்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டனர். அதே பகுதியில் பெண்ணொருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பான விசாரணைகள் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தமது பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகும் முடிவை அறிவித்துள்ளார். இது தொடர்பான ராஜினாமா கடிதத்தை இன்று காலை கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவிடம் பாராளுமன்றத்தில் உள்ள அலுவலகத்திலிருந்து அவர் நேரடியாக கையளித்ததாக கூறப்படுகிறது. 2020 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சமிந்த விஜயசரி 2023 ஆண்டு தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் 2024 ஆண்டு இறுதியில் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழிற்சாலை மூடப்பட்டதால் வேலையிழந்த ஊழியர்களுக்கு வேலை தேடித்தர கட்டுநாயக்கா தொழிற்சாலை நிர்வாகம் உறுதியளித்துள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இன்று தெரிவித்துள்ளார். நேற்று தொழிற்சாலை நிர்வாகத்துடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் கட்டுநாயக்காவில் உள்ள அருகிலுள்ள தொழிற்சாலைகளில் வேலை தேடுவதில் தலையிடுவதாக அவர்கள் உறுதியளித்ததாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருந்தார். 1416 பேர் மட்டுமே வேலை இழப்பார்கள். ஆனால் 1900 வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளன என்று அவர் கூறியிருந்தார். வேலை இழந்த ஊழியர்களுக்கு தொழிலாளர் வேலைவாய்ப்பு நிறுத்த சட்டத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக இழப்பீடு வழங்க தொழிற்சாலை நிர்வாகம் உறுதியளித்துள்ளதாகவும் துணை அமைச்சர் கூறினார். கூடுதல் இழப்பீடுகளையும் வழங்க அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஒரு வருடத்திற்கும் குறைவான சேவை உள்ள ஊழியர்களுக்கு 2 மாத சம்பளமும் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை சேவை உள்ளவர்களுக்கு 3 மாத சம்பளமும் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு அவர்களின் சேவைகளை பொறுத்து சம்பளம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 20 ஆபத்தான குற்றக்குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விசாரணைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ஏற்கனவே சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் இது சர்வதேச போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றவாளிகள் தற்போது தங்கியிருக்கும் நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்றும் இவை ராஜதந்திர முயற்சிகளின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தினார். விசாரணைகளை விரிவாக்கும் பணியில் வெளிநாட்டு அமைச்சகத்துடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகிறோம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இதுவரை இந்த குற்ற வலையமைப்புகளுடன் தொடர்புடைய 11 பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்ளூர் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் கொலை, போதைப்பொருள் மற்றும் கடத்தல் என்று பல்வேறு தீவிர குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் போலீஸ் சிறப்பு பணிக்குழு இணைந்து மேற்கொண்டு வருகின்றது.